வண்டி ஓட்டுறது ஆபத்தானதா? அதனாதான் நல்ல பவர்ஃபுல்லான கார் வேணும். ஆனா கண்ட்ரோல் இல்லாத பவர் எல்லாம் வேஸ்ட் தான். அதுக்கு தான் கியர் இருக்கு. கியர்கள் நம்ம மூளைல இருக்கிற கியர் மாதிரி தான். ஆனா இது ஒழுங்கா வேலை செய்யும். நம்ம குதிரை திறனை எல்லாம் சரியா பயன்படுத்திக்கிறதுக்கு கியர் உதவும். ஸ்லோவா போகணும்னாலோ கியர் நல்லா இருக்கும். வேகமா போகணும், காத்துல தலைமுடி பறக்கணும்னா இன்னும் கொஞ்சம் முடி இருந்தா ஹை கியர் போட்டுக்கலாம். ஆனா கியர்கள் வேகமா போறதுக்கு மட்டும் இல்லை, ஸ்லோவா போறதுக்கும் தான். இதுதான் என்ஜின் பிரேக்கிங்னு சொல்றோம். சில பேர் என்ஜின் பிரேக்கிங் எல்லாம் நமக்கு இருக்குன்னு நினைப்பாங்க. ஆட்டோமேட்டிக் கார்ல என்ஜின் பிரேக்கிங் எல்லாம் தேவையில்லைன்னு நினைப்பாங்க. ஆனா ஆட்டோமேட்டிக் கார்லயும் கீர்கள் இருக்கு. அது ஜான் தனமா வெளியே காமிக்காது, அவ்வளவுதான். ஏன்னா நல்லா வண்டி ஓட்டணும், புதுசா வண்டி ஓட்டணும், பாதுகாப்பா வண்டி ஓட்ட கியர் ரொம்ப முக்கியம். அடுத்த முறை வண்டி ஓட்டும் போது ரோட்டில் இருக்கிற மறைமுக ஹீரோக்களை, அதாவது கியர்களை நினைச்சு பாருங்க. கேளுங்க, சும்மா ஒரு சூப்பர் டெக்னிக் சொல்ல போறேன். இந்த டெக்னிக் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். ரோட்டில் இருக்கிற எல்லா வண்டி ஓட்டுநர்களும் உங்களை பார்த்து பொறாமைப்படுவாங்க. அதுக்கு பேர் தான் என்ஜின் பிரேக்கிங். என்ஜின் பிரேக்கிங்னா பட்டத்தில் பிரேக்கை அமுக்கிறது இல்லை. இதுல ஒரு நேர்த்தி இருக்கு. என்ஜினோட ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணி ஸ்மூத்தா வேகத்தை குறைக்கணும். அழகா ஒரு குளத்துல அன்னப்பறவை நிறுத்துற மாதிரி. ஒரு சரிவுல வண்டியை ஓட்டிட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. பிரேக்கை அழுத்தி பிரேக் பேட் ஆறதுக்கு பதிலா கியரை டவுன் ஷிப் பண்ணுங்க. என்ஜின் கத்தும், வேகம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். நீங்க புல்லா கண்ட்ரோல்ல இருப்பீங்க, மியூசிக் கட் சரி மாதிரி. என்ஜின் பிரேக்கிங் சரிவுல மட்டும் இல்லை, வேகத்தை குறைக்க வேண்டிய எந்த சூழ்நிலையையும் பயன்படுத்தலாம். ரவுடானா வளைவுல போகும்போது மாதிரி. ஸோ பிரேக் பெடலை விட்டுட்டு டவுன் ஷிப் பண்ணி என்ஜின் பிரேக்கிங் ஒரு சந்தோஷத்தை அனுபவிங்க. சில சமயத்தில் உடனே வண்டியை நிறுத்தணும். ரோட்டில் ஏதாவது விலங்கு வரலாம், இல்லைன்னா ரோட்டில் ஒரு நல்ல கடை தெரியலாம். என்ன காரணமா இருந்தாலும் உடனே வண்டியை நிறுத்தணும். பிரேக்கை அழுத்தி நிறுத்தலாம், ஆனால் அதில் ஸ்கிட் மார்க்ஸ் விழுந்து மரியாதை போயிடும். அதுக்கு தான் டபுள் பிரேக்கிங் இருக்கு. என்ஜினையும் பிரேக்கையும் சரியான பேலன்ஸை யூஸ் பண்ணணும். இப்படி யோசிச்சு பாருங்க. என்ஜின் ஒரு பலசாலி மாதிரி நிறைய போர்ஸை தாங்கும். பிரேக் ஒரு குரூப் நிஞ்சா மாதிரி வேகமா நிறுத்தும். இந்த ரெண்டையும் சேர்த்தா சூப்பரா நிறுத்தலாம். டபுள் பிரேக்கிங்ல பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். முதல்ல என்ஜின் பிரேக்கை யூஸ் பண்ணணும், அது வேகத்தை குறைக்கும். அப்புறம் கொஞ்சமா பிரேக்கை அழுத்தி என்ஜினோடு சேர்ந்து ஸ்மூத்தா வண்டியை நிறுத்தணும். ஸோ உடனே வண்டியை நிறுத்தணும்னா டபுள் பிரேக்கிங் தான் சரியான டெக்னிக். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஜெர்மிக்கு பவர்ஃபுல்லான கார்கள்னா ரொம்ப பிடிக்கும். அவருக்கு சைக்கிள் பத்தி என்ன தெரியும்னு நினைப்பீங்க. சரிதா, எனக்கு கார்கள்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா எல்லாம் செஞ்ச சைக்கிளோட அழகை நானும் ரசிப்பேன். சைக்கிள்கள் 2 சக்கரம், பெடல்கன்னு கார்களோட என்ஜின் சத்தம் பிரேக் சத்தத்தில் இருந்து ரொம்ப வேற மாதிரி இருக்கும். ஆனா நம்புங்க, சைக்கிளையும் கியர்களும் பிரேக்களும் இருக்கு. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், அவ்வளவுதான். சைக்கிள் கியர்கள் எல்லாம் சரியான ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கானது. சரிவுல வேகமா போக கியர், மலை ஏற லோ கியர். சரியான இதை கண்டுபிடிச்சு சைக்கிளோட சேர்ந்து போகணும். அப்புறம் பிரேக்குகள், கார் பிரேக்கர் மாதிரி இல்லாம் சைக்கிள் பிரேக் எல்லாம் நேர்த்தியானது. ஏபிஎஸ் இல்ல, டபுள் பிரேக்கிங் சிஸ்டம் இல்ல, எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. எந்த ஒரு வாகனமாக இருந்தாலும் அது இயங்கும் பொழுது கியரில் இயங்குகிறதா அல்லது நியூட்ரலில் இயங்குகிறதா என்பது மிக மிக முக்கியம். இந்த விதியானது மிதிவண்டி உட்பட அனைத்து ஆட்டோமொபைல் வாகனங்களுக்கும் பொருந்தும். பைக், கார் உட்பட அனைத்து ஆட்டோமொபைல் வாகனங்களுக்கும் பொருந்தும். கியரில் இயங்குவது என்பது அந்த வாகனத்தின் வேகத்தை அந்த கியரானது அதன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும். அதாவது மெதுவான கியரில் செல்லும் பொழுது வாகனத்தை மெதுவான கட்டுப்பாட்டிலும், வேகமான கியரில் செல்லும் பொழுது வாகனமானது வேகமான கட்டுப்பாட்டில் இருக்கும். நியூட்ரலில் உள்ளது என்பது அந்த வாகனத்தின் வேகத்தை கியரின் கட்டுப்பாட்டில் இருந்து விலக்கிவிடும். அப்பொழுது என்ன நடக்கும் என்றால்,
அந்த வாகனம் மிகச்சரிவான அல்லது பள்ளமான பகுதியில் செல்லும் பொழுது அந்த வாகனத்தை நியூட்ரல் செய்து விட்டால் மிக வேகமாக செல்ல ஆரம்பித்து விடும். அதை பிரேக்கிங் சிஸ்டத்தில் கட்டுப்படுத்துவது கடினமாக இருக்கும். அதேபோல் ஒரு மிக மேடான பகுதியில் அந்த வாகனமானது செல்லும்பொழுது நியூட்ரல் ஆகிவிட்டால் அந்த வாகனம் பின்னோக்கி நகர ஆரம்பித்து விடும். மேடான பகுதியிலும் சரிவான பகுதியிலும் வாகனமியங்கும் தன்மையானது கியரில் இயங்க வேண்டும் என்பதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஒரு சமதளத்தில் ஒரு வாகனமானது மிக மிக அதிவேகமான வேகத்தில் டாப் கியரில் செல்லும் பொழுது அதன் வேகத்தை குறைக்க வேண்டுமானால் படிப்படியாக அதன் கியரை குறைத்து முதல் கியரில் எடுத்து கொண்டு வந்தாலே அதன் வேகமானது குறைந்து மிக குறைவான வேகத்தில் செல்லும். அதனால் அந்த வாகனமானது வேகமாக செல்லும்பொழுது கிளட்சை அழுத்திக் கொண்டு பிரேக்கை அழுத்த மாட்டார்கள். அப்படி செய்தால் அந்த வாகனமானது சிங்கிள் பிரேக்கிங் சிஸ்டத்தில் வந்துவிடும். கியரில் மட்டுமே பிரேக் போடுவது என்பது டபுள் பிரேக்கிங் சிஸ்டம் என்றும் நியூட்ரலில் பிரேக் போடுவது என்பது சிங்கிள் பிரேக்கிங் சிஸ்டம் என்றும் கூறலாம். அதேபோல் நியூட்ரலில் பிரேக் போடுவது என்பது அந்த பிரேக்கிங் சிஸ்டமானது அந்த வாகனத்தின் சரிவு பாதை மேடான பாதை ஆகியவற்றின் வேகத்திற்கு ஏற்ற மாதிரி பிரேக்கில் கட்டுப்படுத்துவது கடினம். வாகனமானது மெதுவா செல்லும் பொழுது மட்டுமே நியூட்ரலில் பிரேக்கிங் செய்வார்கள். ஏனென்றால் என்ஜின் இயங்குவது நின்று விடக்கூடாது என்பதற்காக மட்டுமே அப்படி செய்வார்கள். ஆதலால் சிங்கிள் பிரேக்கிங் சிஸ்டம் என்னும் நியூட்ரல் பிரேக்கிங் சிஸ்டமானது வாகனமானது மெதுவாக செல்லும்பொழுது மட்டுமே பயன்படுத்துவார்கள். ஒரு வாகனத்தின் என்ஜின் ஆனது அதனுடைய பாதியளவு திறனில் சமநிலையில் ஒரே ஆர்பிஎம்மில் ஒரு நிமிடத்திற்கு இத்தனை சுற்று என்ற அடிப்படையில் இயங்குவதாக வைத்து கொண்டால் அந்த வண்டியின் வேகமானது முதல் கியரில் இருந்து டாப் கியர் வரைக்கும் எடுத்து கொண்டால் அதனுடைய வேகம் மாற்றி அமைக்கப்படும். ஆனால் இன்ஜினின் ஆர்பிஎம் என்பது ஒன்றுதான். ஆதலால் வண்டியின் வேகத்தை கியர் கட்டுப்படுத்துவதால் இதை கியர் பிரேக்கிங் என்று சொல்வதே சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். என்ஜின் பிரேக்கிங் என்று சொல்வதை விட கியர் பிரேக்கிங் என்று சொல்வது சரியானதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆதலால் கியர் என்பது ஒரு பிரேக்கிங் சிஸ்டமாகவும் நமக்கு பயன்படுகிறது. இப்பொழுது மிதிவண்டியில் பார்த்தால் மிதிவண்டியை மிதித்து கொண்டே இருந்தால் கியரில் இருக்கும். மிதிப்பதை ஒரு நொடி நிறுத்திவிட்டாலும் அது நியூட்ரல் ஆகிவிடும். ஏனென்றால் மிதிவண்டியில் இருப்பது பிரிவில் ஆக்சன். மிதிவண்டி ஆனது மிதிக்கும் பொழுது கியரிலும் மிதிப்பதை விட்டால் நியூட்ரலிலும் வந்துவிடும். அதேபோல் மிதிவண்டியில் பிரிவில் ஆக்சன் இல்லை என்றால் வண்டி ஓடும் பொழுது நமது கால்களானது சுற்றி கொண்டே இருக்க வேண்டியதுதான். மிதிவண்டி ஆனது நம் கட்டுப்பாட்டில் இருக்காது. அதனால் மிதிவண்டியை மாற்றி அமைக்க இயலாது. அதனால் ஒரே பிரேக்கிங் சிஸ்டம் மட்டுமே மிதிவண்டியில் உள்ளது. அது நியூட்ரல் பிரேக்கிங் சிஸ்டம் மட்டுமே ஆகும். அப்படி கியர் பிரேக்கிங் சிஸ்டம் வேண்டுமென்றால் மிதிப்பதை ஒரு நொடி கூட நிறுத்தாமல் பிரேக்கிங் செய்ய வேண்டும். மிதிக்க வேண்டும், பிரேக்கிங் செய்ய வேண்டும், மாறி மாறி இப்படி செய்தால் இரட்டை பிரேக்கிங் சிஸ்டம். மிதிவண்டியை பிரிவில் ஆக்சன் இல்லாமல் பயன்படுத்துவது மிகவும் கடினம். பிரிவில் இருக்கும் பொழுது பிரிவில் இல்லாதது போல் பயன்படுத்துவது மிகவும் கடினம். ஆகையால் இது நியூட்ரல் பிரேக்கிங் சிஸ்டத்தில் மட்டுமே வரும். மிதிவண்டி என்பது மெதுவாக இயக்கப்படும் வாகனம் என்பதால் அதில் சிங்கிள் பிரேக்கிங் சிஸ்டம் எப்பொழுதும் போதும். ஆனால் மிக சரிவான அல்லது அதிகமான சரிவில் செல்லும் பொழுது அதன் வேகமானது அதிகரிக்கப்படும். அந்த வேகத்தை கட்டுப்படுத்த இரண்டு பிரேக்குகள் இருந்தாலும் ஃபோர் பிரேக்கிங் சிஸ்டம் என்னும் ஒரு பிரேக்கிங் சிஸ்டத்தை இந்த சேனலில் சாய்க்கிள் என்ற சேனலில் கூறியுள்ளேன். அப்பொழுது மட்டுமே பிரேக்கிங் சிஸ்டமானது அதிகமாக தேவைப்படும். எந்த ஒரு மிதிவண்டியாக இருந்தாலும் அதில் எத்தனை கியர் இருந்தாலும் 21 ஸ்பீடு 18 ஸ்பீடு என்று எத்தனை வகை கியராக இருந்தாலும் அதில் பிரிவில் ஆக்சன் இல்லாமல் இருக்காது. அதனால் மிதிவண்டி என்பது சிங்கிள் பிரேக்கிங் சிஸ்டத்தில் மட்டுமே சேரும். வேண்டுமானால் இரண்டு பிரேக்கையும் நல்ல நிலையில் வைத்து கொள்ளலாம். அல்லது 4 பிரேக் சைக்கிள் என்னும் போர் பிரேக்கிங் சிஸ்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம்.
4 பிரேக் உள்ள மிதிவண்டியை இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளேன். எந்த ஒரு வாகனத்தை ஓட்டும் பொழுதும் 2 பிரேக்கிங் சிஸ்டம் என்ற கியர் பிரேக்கிங் சிஸ்டத்தை பயன்படுத்தி பாதுகாப்பாக பயணம் செய்யலாம். மிதிவண்டியில் 4 பிரேக் பயன்படுத்தலாம். அல்லது மிதிவண்டியின் பிரேக்கை நல்ல நிலையில் வைத்து கொண்டு பயணம் செய்தால் பாதுகாப்பானதாக இருக்கும். நன்றி.